அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். இதுதான் பழமொழி. கதை என்னங்கதை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அழகே அழகே எதுவும் ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு வாலிபன் வாழ்ந்து வராரு. இந்த வாலிபருக்கு என்ன ஒரு இதுனா, எந்த தொழில்னாலும் ஈஸியாக ஆரம்பிச்சிருவார். ஆனால் எல்லாமே அவருக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, தினமும் நீ இப்படி காசை வேஸ்ட் ஆக்குறதுக்கு யாருக்கிட்டையாவது நீ வேலைக்கு போ, அங்கே தர பணத்தை நல்லபடியாக பயன்படுத்து, வாங்கின எல்லா கடனையும் கட்டி முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தினமும் திட்டிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த பையனுக்கு வந்துட்டு எப்படியாச்சும் ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலில் தான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆசை. யாருக்கிட்டையும் வேலைக்கு போகக்கூடாது, சொந்தமாக தொழில் ஆரம்பித்து சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இளைஞரோட மிகப்பெரிய ஆசை. அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் அப்படிங்கிற பழமொழி எப்படின்னா, நம்ம ஒரு செயல் பண்ணோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நஷ்டம் தான் ஏற்படுமே தவிர நமக்கு அதில் எந்த ஒரு வருமானமும் கிடைக்காது. இப்படி தான் இந்த வாலிபன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தொழில் ஆரம்பிப்பார். ஆனால் அந்த தொழிலை வந்து ஒரு 10 நாளுக்கு அதிகமாக செய்யவே மாட்டார். முதல்ல என்ன பண்ணார்னா, மாடு கொஞ்சம் வாங்கி விட்டு வளர்த்தாரு. அதில் அதிகப்படியான பால் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இவர் வளர்த்தாரு. ஆனால் அதுக்கு கம்மியான பால் கொடுத்ததுனால அந்த மாடெல்லாம் என்ன பண்ணார், குறைந்த விலையில விற்றுட்டார். விற்றதுனால எனக்கு வந்துட்டு அந்த தொழில் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டார். அடுத்து என்ன பண்ணார் அப்படின்னா, கொஞ்சம் கோழிகளை வாங்கி வளர்த்தார். கோழிகள் இறை சாப்பிட அனுப்பிவிடுவார். அது இப்போ வந்து காகங்கள்லாம் தூக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழிங்களை சரியாக பராமரிப்பு செய்யாமல் அதுவும் வந்து அவருக்கு நஷ்டத்தை தான் கொடுக்குன்னு சொல்லி அவராகவே நினச்சிட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, கோழியும் கொண்டு போய் விற்றுறாரு. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டுருக்கு. அப்புறமா ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறார். அந்த மளிகை கடையிலேயே யாருமே வரமாட்டேங்கிறாங்க, வர்றவங்களும் கடன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலையும் அவர் அப்படியே மூடி போட்டார். இப்படி நாட்கள் போக போக ஒவ்வொரு தொழிலும் அவர் ஆரம்பிக்கிறார். எதுலேயுமே அவருக்கு லாபம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தொடர்ந்து செய்யாமல் விட்டுட்டு போயிடுறாரு. விட்டுட்டு போனதுனால அவங்க அப்பா தினமும் அவரை திட்டுறாரு, ஸ்ரீதரை உன்னால் ஒன்றுமே பண்ண முடியல, காசெல்லாம் நீ வீணாக்குற அப்படின்னு சொல்லிட்டு தினமும் பேசுகிறதுனால மனம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஸ்ரீதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஆலமரத்தடியில் போய் அமர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அந்த ஆலமரத்தில் உட்காந்துருந்த ஒரு தாத்தா செல்லப்பா தாத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தம்பி நீ வந்து ஏன் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை தாத்தா, நான் வந்து மாடு வளர்த்தேன், கோழி வளர்த்தேன், மளிகை கடை வைத்தேன், எதுலையுமே எனக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறார். அப்போது செல்லப்பா தாத்தா முழுசாக இவ என்னென்ன பண்ணது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு அவர் ஆலமரத்தில் இருந்துட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்றாரு. யாரை? ஸ்ரீதரை. ஸ்ரீதர் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு போய் வீட்டுக்கு பின்னாடி ஒரு அம்மிக்கல், அந்த அம்மிக்கல்லை கொஞ்சம் தள்ளி நகட்டி வை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மாதிரி ஸ்ரீதர் ரொம்ப பயங்கரமாக தூக்கி பார்க்க முடியல. இதுக்கடுத்து மறுநாளும் வா அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாளும் வந்து தூக்கி பார்க்குறாரு, முடியல. இப்படி ஒரு வாரம் ஆச்சு, கொஞ்சமாக நகண்டுச்சு. ஸ்ரீதர் சொல்கிறாரு, நீ இதை வந்து தூக்கி அந்த நான் சொல்கிற இடத்துக்கு எப்போ கொண்டு போய் வைக்க முடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் வந்து 1 மாதம் ஆகுது, கொண்டு வந்து மெதுவாக நகட்டி கொஞ்சம் தூரமாக கொண்டு போய் தள்ளி வச்சுட்டாரு. தள்ளி வச்சுட்டு இந்த தாத்தா சொல்கிறாரு, இந்த அம்மியை போல தான் உன் வாழ்க்கையும், அடி மேலே அடி வச்சா கண்டிப்பாக நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். பாரு, நான் சொன்ன இடத்துக்கு நீ எவ்வளோ தூரம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்க பார்த்தியா அப்படின்னு சொன்னார். உடனே அவனுக்கு இப்போ தான் மனசில் ஏறிச்சு, நம்ம வந்து செஞ்ச தொழில் வந்து 10 நாள் தாண்டலை, அதனால் நமக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அப்பா கிட்டே போகிறாரு. அப்பா கிட்டே போயிட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக பணம் மறுபடியும் கேட்குறாரு. அவங்க அப்பா இதுதான் உனக்கு கடைசி முறை அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லப்பா, இந்த ஒரு முறை எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போகிறாரு. கேட்டு வாங்கிட்டு போனதும் அங்கே போயிட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாரு. 1 மாதம் ஆச்சு, லாபம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கடுத்து 1 மாதம் ஆச்சு, கொஞ்சம் லாபங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து 1 மாதம் போச்சு, நல்லாவே ஒரு லாபம் கிடைக்க ஆரம்பிச்சிது. இதனால இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த தொழில் அப்படியே கட்டியமாக பிடிச்சிக்கிட்டாரு. அப்போ தான் செல்லப்பா தாத்தா சொன்னது, அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை 10 நாள் தாண்டி நம்ம செய்யலை அப்படின்னு செய்ய மாட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு முயற்சி தரவே தராது, வெற்றி தரவே தராது. முயற்சிகள் அதிகமாக ஆக தான் நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி வீடியோக்கள், கதைகளை பார்க்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் ஒரு முயற்சியோடு தான் உங்களுக்காக தமிழ் அப்படிங்கிற ஒரு பழமொழிங்கிறத ஒரு தேர்ந்தெடுத்து தமிழ்லேயே நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். உங்களுடைய ஆதரவை எனக்கு எப்பவுமே தாங்க. நானும் முயற்சி செய்தேன். கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் என்று நம்பி